வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு கன்வெர்ட்டர், டிசி டு டிசி கன்வெர்ட்டர், டிசி டு டிசி பூஸ்டர் கன்வெர்ட்டர். டிசி டு டிசி பூஸ்டர் கன்வெர்ட்டர்னா என்ன, பக் கன்வெர்ட்டர்னா என்ன? பக் கன்வெர்ட்டர்னா கொடுக்குற வோல்ட்டோட குறைச்சி எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். பூஸ்டர் கன்வெர்ட்டர்னா கொடுக்குற வோல்ட்டோட நாம் கூடுதலான வோல்ட் எடுக்கலாம். எவ்வளோ வோல்ட் எடுக்கலாம் அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? பாருங்கள், இதுதான் அந்த ஒரு யூனிட், இந்த போர்டு. இந்த போர்டோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னா, நாம் ஒரு 2 வீலர் 4 வீலர் இதுலாம் நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு, பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். அந்த இடத்துல அப்ளிகேஷன் வருது. நம்மகிட்ட சோலார் பேனல்லேருந்து 12 வோல்ட் எடுக்கிறோம். அந்த 12 வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். சோலார் சார்ஜர் கண்ட்ரோல்னு வர்ற 12 வோல்ட் கான்ஸ்டன்ட் டிசி வோல்ட்டை நம்ம ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது அந்த 12 வோல்ட்டை என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் சோர்ஸை நாம் இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர், பூஸ்டர் கன்வெர்ட்டரில் கொடுத்து 24 வோல்ட்டாவோ 36 வோல்ட்டாவோ 48 வோல்ட்டாவோ சிங்கிள் பவர் சப்ளை வோல்ட் அவுட்புட் எடுத்து நம்ம அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இதுதான் இந்த யூனிட். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஒவ்வொரு புதிய ப்ராடக்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய, படிக்காத, நாலேஜை கேதர் பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த நாலேஜ் போய் சேரணும். அதன் மூலிமா இந்த எலக்ட்ரானிக் சர்வீஸ் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக கூடுதலாக பண்ண முடியும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு குவாலிஃபைடு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேவா? இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டில் பாருங்கள், மென்ஷன் பண்ணி இது ஒரு மெயின் ஃபில்டர். இந்த இடத்துல 15 ஆம்பியர் ஃபியூஸ் இருக்குது. இன்புட் வோல்ட்டு நம்ம 12 வோல்ட் டிசி கொடுக்கலாம். 12 வோல்ட் டிசி ஒரு பேட்டரியிலேருந்து கொடுக்கலாம், இல்லை 24 வோல்ட் பேட்டரி. பெரும்பாலும் நம்ம அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதை நம்ம யூஸ் பண்ண முடியும், இன்புட்டாக கொடுக்க முடியும். இந்த இடத்துல அவுட்புட் எடுக்க முடியும். இந்த இடத்துல அவுட்புட் என்ன, எவ்வளோ வோல்ட்டு, 12 to 80 வோல்ட் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த போர்டு இருந்துச்சு அப்படின்னா நாம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸுக்காக இன்றைக்கி வரக்கூடிய நவடேஸ் எல்லாமே சோலார் பேஸ்டாக மாறப்போகுது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லித்தியம் செல்லு, லித்தியம் பெரோபாஸ்பேட் உடைய பேட்டரி தான் வருது. அதனால் எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆடியோ சப்ஜெக்ட்டுக்கும் இது ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும். எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா? இதில் கரண்ட்டை கூட்டலாம் குறைச்சிக்கலாம், வோல்ட்டை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். வோல்ட்டை கூட்டலாம் குறைச்சிக்கலாங்கிறது புரியுது. இந்த கரண்ட்டை கூட்டலாம் குறைச்சிக்கலான்னு எப்படின்னா, நீங்கள் இன்புட் சோர்ஸ் ஒரு 10 ஆம்பியர் இருக்குன்னு வச்சுங்களேன் பேட்டரி. அந்த 10 ஆம்பியருக்குள்ளே நீங்கள் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஆம்பியரை கூட்ட முடியாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த போர்டு. ஓகேவா? இந்த போர்டை உபயோகப்படுத்தி நாம் ஒரு 12 வோல்ட் இன்புட் பேட்டரியில் கொடுத்து இதில் எவ்வளோ வோல்ட் வருது, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா என்னங்கிறது இப்போது நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அதனால் இதுக்கு 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி கொடுத்துருக்கேன். இந்த யூனிட் பூஸ்டர் கன்வெர்ட்டர், டிசி டு டிசி பூஸ்டர் கன்வெர்ட்டருக்கு இப்போ இன்புட் கொடுக்க போகிறேன். அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் மல்டிமீட்டர் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எல்லா ரேஞ்சஸுமே இதில் செலக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியம், கெப்பாசிட்டர் போலார் அண்ட் நான் போலார் இதனுடைய வேல்யூவை நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நான் இதில் ஒரு 12 வோல்ட் பேட்டரி இதில் இன்புட் கொடுக்குறேன். பாருங்கள், பேட்டரி கொடுத்துட்டேன். ஒரு இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகேவா? இப்போ எவ்வளோ வோல்ட் வருது, பவர் ஆன் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டரில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், முதல்ல இன்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இன்புட்டில் பாருங்கள் எவ்வளோ வோல்ட் வருது, நியர்லி 12.8 வோல்ட் வருது. 12.8 வோல்ட் வருது. அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது செக் பண்ணலாமா? 23.8 வோல்ட் வருது. ஓகே, நாம் என்ன பண்ணலாம், இந்த வோல்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த
அட்ஜஸ்ட் பண்ணி வோல்ட்டை வேரி பண்ண முடியும். பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் கையில் இது ஹோல்டு பண்ணியிருக்கேன், லூஸ்லி ஹெல்டாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ரீசெட் இருக்கு இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த வோல்ட்டை வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த அலைன்மெண்ட் ஸ்க்ரூ டிரைவர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ண அந்த வோல்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கா? ஓகே. லோடு எதுவும் கொடுக்கல, லோடு கொடுக்காம நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். பாருங்கள், 27, 28 இந்த மாதிரி வோல்ட் என்ன ஆகுது, கூட்டிக்கிட்டே போகுது. பாருங்களா, அப் டு 36. இன்னும் வோல்ட்டு கூடும். நான் கூட்டில் வருதா? இப்போ மெல்ல வோல்ட்டை குறைச்சிக்கிட்டே வரேன். அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா வோல்ட்டு கூடும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் வோல்ட்டு வந்து குறையும். இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது, வோல்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதா? பாருங்கள், 24. இன்னும் குறையுது வோல்ட்டு. ஸோ நமக்கு என்ன வோல்ட்டு வேணுமோ, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வோல்ட்டு வேணுமோ அந்த வோல்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். மறுபடியும் 1 செகண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன். இப்போ வோல்ட்டு கூடுது. ஓகே. இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு ஆடியோ சர்க்யூட்டுக்கு தேவை ஒரு 24 வோல்ட்டு தேவை. 24 வோல்ட்டு நம்ம இதில் அச்சீவ் பண்ணிடலாம் இந்த இது மூலிமா. ஓகே. இப்போது ஒரு ஆடியோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 24 வோல்ட்டு கூட்டிகிட்டேன். சரி, ஒரு அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு எவ்வளோ வோல்ட்டு தேவை அப்படிங்கிறத இந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு போர்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வோல்ட்டு மென்ஷன் பண்ணி எவ்வளோ வோல்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 12 வோல்ட் டிசி டு 38 வோல்ட். சில மாடலில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 16 வோல்ட் அல்லது 18 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு வோல்ட் கொடுக்கும்பொழுது தான் அது நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். இந்த 800 வாட்ஸ் பவரில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு 220 வாட்ஸு, சப்பு வந்து 350 வாட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது தான் அதில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. நான் இதுலேருந்து அவுட்புட் இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த போர்டுக்கு வந்து இதில் பேட்டரியிலேருந்து வர்ற வோல்ட்டு 12 வோல்ட்டு மட்டும்தான் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இதில் நான் 24 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வரும். இப்போ நிறைய டிவைஸ் எல்லாமே உங்களுக்கு 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இப்போது ஆட்டோ எடுத்துக்கங்களேன். ஆட்டோவில் 12 வோல்ட்டு, 24 ஆம்பியர், 40 ஆம்பியர், 60, 80, 120 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. அந்த வெஹிக்கிளில் இருக்கிற என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டி, நல்ல பேஸ் வேணுங்கிறாங்க, நல்ல கிறிஸ்டல் கிளியராக வேணும், ஆடியோ வரணும், ஹம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே வரக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாது. இது எல்லாமே எதில் பாசிபிள் அப்படின்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பாருங்கள், சிம்பிளாக இவ்வளோ தான் காம்பேக்ட். 800 வாட்ஸ் பவர், 500 வாட்ஸ் பவரில் இருக்குது, 200 வாட்ஸ் பவரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர் அவுட்புட் வரக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே, இப்போ அதுக்கு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்? 12 வோல்ட்டில் வேலை செய்யாது, அதனால் 24 வோல்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அப் டு 30 வோல்ட் 33 வோல்ட்டு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வரும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஒரு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவுட்புட் எப்படி வரும்னு செக் பண்ணலாம். பார்க்கலாமா? நான் ட்ரிபிள் மட்டும் கொடுத்துருக்கேன். பேஸ் ரைஸ் பண்றேன். இப்போ சப் வால்யூம்
ஸோ வால்யூம் குறைச்சிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ, ஹம் நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணால் ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரி தான் வண்டியில் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும்னா கண்டிப்பாக இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணுங்க. இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மாடி ஒன் செகண்ட். ஸோ ஒவ்வொரு சாங்குமே இதில் கேட்குறப்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆடியோ சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸு, கேபினட், டிரான்ஸ்ஃபார்மர், டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸு, கிளாஸ் டி போர்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.